வெல்கம் டு RD 175 மோட்டார் சேனல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் செல்ஃப் மோட்டரில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் பாடி, டாப் பாடி. ஓகேவா? இது வந்து ஒரு சஃபாரியோட மோட்டர், சரிங்களா? தென் இது லென்த் போல்ட், இது தெரியும். இது மேலே டாப் டோரு. இது 3 அலைன் கீ பார்த்தீங்கன்னா அந்த சால்னாய்டு சுவிட்சுக்கு வர ஸ்க்ரூ அலைன் கீ போல்ட். இது டாப் கவரு. இந்த ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். ஓகேவா? இந்த லிவரை அழுத்தி பிடிக்கிறதுக்காக இந்த ரப்பர் வந்து ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரியும். கார்பன் ப்ரஷ்ஷு. ஓகேவா? கார்பன் ப்ரஷ்ஷு எனக்கு தெரியும். இது வந்து ஆர்மச்சூர். ஓகேவா? ஆர்மச்சூர். இதில் இந்த காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா காம்பிடேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்ரு பாடி. உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா மேக்னெட்டு, நார்த் போல் சவுத் போல்னு வரும். ஓகேவா? வேறு எதுவும் இல்லை இதில். இது பார்த்திங்கன்னா சால்னாய்டு சுவிட்ச் அசம்பிளின்னு சொல்லுவோம். இது உள்ளே வர்றது பார்த்திங்கன்னா சுவிட்சு. ஓகேவா? இது பிஸ்டானு. இது உள்ளே வந்து ஒரு காயில் வைண்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்ப்ரிங்கு. இது மூணும் பார்த்திங்கன்னா இந்த 3 கியர் டிரைவ் பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே வரும். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா பேண்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதை மாற்றணும். இந்த இடத்துல வரும். ஓகேவா? இந்த இடத்துல வரும். சிம்பிள் நான் காட்டுறேன் இந்த இடத்துல வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்படி வரும். ஓகேவா? செல்ஃப் மோட்ரு இப்படி வரும். இந்த இடத்துல பேண்டாக்ஸ் வரும். நம்ம வோல்டேஜ் கொடுக்குறப்ப மட்டும் இந்த பேண்டாக்ஸ் வெளியே வந்து சால்னாய்டு சுவிட்சு கரண்ட் கொடுத்தோன்னே வெளியே வந்து இந்த இடத்துக்கு வரும். இந்த கியர் வீல் வந்து இந்த இடத்துல வந்து சுத்தம். ஓகேவா? இதுதான் இதோட பிரின்சிபல். இதுதான் இதில் வர காம்பனன்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.